அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல சூப்பர் டூப்பரா வீட்லயே செய்யக்கூடிய பாஸ்தா சாஸ் செஞ்சு சூப்பரா எப்படி பரிமாற போறோன்றது தான் விஷயமே. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தோல் நீக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கொதிக்கிற தண்ணியில் போடுவோம். அப்போ சீக்கிரமாக நம்ம அவிஞ்சிரும், தோலும் நீக்கி கொள்ளலாம். 3 தக்காளி சேர்த்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 20 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதான் வெண்ணெய். ஓகே, இப்போ இந்த தக்லியாத்தல் பாஸ்தா எப்படி செய்யறதுன்றத டக்கு டக்குன்னு அப்படியே கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது கூட ஒரு சிறிதளவு துண்டு இஞ்சி அதை நீள நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். கண்டிப்பாக பூண்டு 4 பல்லு பூண்டை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேருங்க. இதோட வாசனை இருக்கே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ்தாக்களை இஞ்சி பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை வெங்காயம் அதில் வந்து 3 வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கோங்க நீங்களும் அதே மாதிரி. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பாஸ்தாக்கெலாம் சாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண விட்டுறக்கூடாது, ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பதத்தில். இப்போ நம்ம எடுத்துருந்தோம்ல 3 தக்காளி, அதை தோல் நோக்கி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டோம். இது பாருங்க தக்காளியோட பேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த தக்காளியோட பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறபடியாக தான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா 6 தக்காளியை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்ன மாதிரியே தோலை வந்து நீக்கிட்டு அரைச்சி இதை மாதிரி சேர்க்கலாம். ஓகேவா? இந்த பேஸ்ட் ஏன் சேர்க்குறோன்னா நல்ல ஒரு டேஸ்ட் தரும் நம்ம பாஸ்தாவுக்கு. அது மட்டும் இல்லை, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து இது கூட நம்மளால சேர்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர். அது எதுக்கு அப்படின்னா இந்த தக்காளியோட புளிப்பு இருக்குல்ல, இதில் ஒரு இனிப்பு சேர்க்க இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக தான். இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை விட்டுடலாம். இப்போ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹெர்ப்ஸ். இது வந்து நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க. இது கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேருங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நான்வெஜ்ஜோட வாசனை வெளியில் வராமல் இது வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக. இன்னொன்று, பாஸ்தாவுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை ஹெர்ப்ஸ் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் சேர்க்க போகிறோம். அவர் வேறு யாருமே இல்லை, பீஃப் கீமா. இவர் 500 கிராம் எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கலாம். நான் கடையிலேயே வாங்கி, அதாவது கடையில் தானே இறைச்சி வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆமாங்க, பீஃபை நான் கடையிலேருந்து வாங்கி வீட்டில் தான் அரைச்சி சேர்த்துருக்குறேன். எனக்கு கடையில் அரைக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால தான் அரைச்சி வச்சிருக்கிறதும் நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். வீட்டில் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கழுவிட்டு கொஞ்சம் மிளகு பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக அவிஞ்சு நல்ல வாசனை வருது. இது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் லிக்யூடு, அதாவது திக்கான க்ரீம் ஃப்ரெஷ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து முன்னாடி தக்காளியோட பேஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 125 கிராம் சேர்த்துருந்தேன். ஏன்னா நம்ம 3 தக்காளி சேர்த்ததால. இப்போ வந்து இந்த பாஸ்தாலாம் எப்படி அவிக்கிறது, அதில் பாக்கெட்டில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் டவுட் இருந்தால் அதை முன்னாடி என்னோடய வீடியோவில் பாருங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ அவரை சேர்க்குற நேரமும் வந்தாச்சு, அவரையும் சேர்த்தாச்சு. பாஸ்தாவில் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அதோட சாஸ் நல்ல டேஸ்ட் இருக்கணும். பாஸ்தாவை கரெக்டான டைமில் அவிச்சு எடுத்துருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். உணவுக்கு எப்பவுமே டைம் கொடுத்து செய்யணும். அப்பதான் நாக்கில் போட்டால் கரையிற மாதிரி ஒரு உணவை ரசித்து சாப்பிட முடியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி போட்டு கிளறும் போது நீங்கள் அதிகமாக பாஸ்தாவை வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிரும். என்ன ஆயிரும்? குழஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பேக்கெட்டில் கொடுக்குற அந்த டைமிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சூப்பராக பாஸ்தா செஞ்சு எடுக்க முடியும். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நம்ம 8 பேர் சாப்பிடக்கூடிய பாஸ்தா தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நான் 500 கிராம் பாஸ்தா செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி பாஸ்தாவை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு ருசித்து சாப்பிடுங்க. எப்போவுமே வீட்டில் செய்கிற உணவு ஆரோக்கியமானது தான். எனிவே ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.